வெல்கம் டு தமிழ் அணியுகம் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா டாப் 5 வில்லனை பத்தி பார்க்க போறோம். அந்த டாப் 5 வில்லன் பாத்தீங்கன்னா கிரன்ச்ரோல்ல தமிழ் டப் இப்போ வரைக்கும் பண்ணியிருக்க அனிமேலேருந்து நம்ம ஒரு டாப் 5 செலக்ட் பண்ணியிருக்கோம். நான் செலக்ட் பண்ணல, நான் இல்லை, சாட் ஜிபிடி கிட்ட தான் இந்த கொஸ்டின் நான் கேட்டேன். அப்போ சாட் ஜிபிடி கொடுத்தவங்க தான் இவங்க. இந்த 5 பேரும் ரொம்ப அன்எக்ஸ்பெக்டட். நீங்க யாருமே இவங்க தான் நினைச்சிருக்கவே மாட்டீங்க. இதுல 1-2 கேரக்டர் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். மற்றபடி அதுவும் டாப் 1லாம் ரொம்ப ரொம்ப அன்எக்ஸ்பெக்டட். யாரு இவனா வில்ல அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனா ரொம்ப மொக்கையாதான் இருக்குமா தான், ரொம்ப பவர்ஃபுல். நான் லாஸ்டாக தான் அதை ஓப்பன் பண்ணுவேன். அது வரைக்கும் நான் சஸ்பென்ஸாக தான் வச்சுருப்பேன். இப்போ வந்து நம்ம டாப் 5 வில்லனை பற்றி தான் பார்க்க போகிறோம். யாருன்னா முசான் கிபிட்சுஜி. தலைவனை தெரியாத ஆளே இருக்க மாட்டீங்க. எதை வச்சு சாட் ஜிபிடி இந்த 5 பேரை செலக்ட் பண்ணியிருக்குன்னு தெரியல. ஆனால் என் தலைவன் ஃபைனும் போது எனக்கு ஷாக்கு தான். ஏன்னா என் தலைவனுக்கு சரியான பவர். அந்த இன்ஃபினிட்டி கேசல், டீமன் ஸ்லேயர் இன்ஃபினிட்டி கேசல்லாம் யார் யார் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. மூவி இருக்குது, கன்ஃபார்ம் பாருங்கள். அந்த மூவி லிங்க் வேணும்னா சொல்லுங்கள், நம்ம சேனலில் போடுறோம். நம்ம டெலகிராம் குரூப்லேயும் இருக்குது. நான் அதை அப்லோட் பண்ணி தருவேன். தலைவன் என்ட்ரிலாம் அதில் மாசாக இருக்கும். இன்ஃபினிட்டி கேசலுக்கு முன்னாடி இருக்க எபிசோட பார்த்தீங்கன்னா தலைவன் அந்த என்ட்ரி கொடுப்பான் பாருங்க, ஒரு சீனும் சரியான மாசாக இருக்கும். டாப் 4 பார்த்தீங்கன்னா எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. டாப் 4 வந்து நம்ம ரேச்சல். டவர் ஆஃப் காட் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. ஒரு தரமான அனிமே. பார்க்காதவங்க கமெண்ட்ல சொல்லுங்க, கம்பல்சரி போய் பாருங்க. டவர் ஆஃப் காட் ஒரு வில்லன் நம்ம எப்படி எதிர்பார்க்குமோ அந்த வில்லன் கேரக்டரை ஒரு ஹீரோ பண்ணா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். இதுல ஏன் ரேச்சலுக்கு வந்து கொடுத்துருக்காங்கன்னா, ரேச்சல் வந்து ஒரு நம்பிக்கை துரோகி மாதிரி அதில் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கோம். அவனை நல்லா யூஸ் பண்ணிட்டு அவனை அந்த டவர் மேலே ஏறும் போது அவனை வச்சுதான் அந்த டவர் ஏறும். நல்லா வேஷம் போட்டு அவன் அங்கேருந்து கீழே தள்ளிடுவான். ரீஎன்ட்ரி கொடுப்பான். திரும்ப ஸ்டார்டிங்லேருந்து அந்த டவர்லேருந்து ரீஎன்ட்ரி கொடுப்பான் பாருங்க. செகண்ட் சீசன்லாம் பார்த்தாப்பா ஒரே கூஸ் பம்ப்ஸ் தான். தலைவனோட என்ட்ரி வேற மாதிரி இருக்கும். மஸ்ட்டு வாட்சி டவர் ஆஃப் காட் பாருங்க. டாப் 3 தலைவனுக்கு தெரியாத ஆளே கிடையாது. ரீசெண்ட் டேஸில் கிரன்ச்ரோல்ல கலக்கிக்கிட்டு இருக்கவன் என் தலைவன் சுக்குனா. எப்பா என் தலைவன் ஈகோக்கு கடவுள், வெறுப்பேற்றி கொள்ளுவான். அரக்கர்களின் கடவுள்னு கூட அவனை சொல்லலாம். எத்தனை பேர் ஜூட்சு கைசர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. பார்க்காதவங்களாம் போய் பாருங்க. கொஞ்சம் பேருக்கு அவ்வளோ சீக்கிரம் கொஞ்சம் புரியறது கஷ்டம். ஆனால் அதெல்லாம் நான் 7 வாட்டி பார்த்துட்டேன். அப்போ பார்த்துக்கோங்க, எனக்குலாம் 3ஆவது வாட்டி தான் ஃபுல் ஸ்டோரி கிளியராக புரிஞ்சுது. அந்த மாதிரி இருக்கும். மஸ்ட் வாட்சிங்க, ரொம்ப மஸ்ட் வாட்ச் ஜூட்சு கைசன். நான் சொன்ன எல்லாமே மஸ்ட் வாட்ச் தான். டாப் 2 டெத் நோட்ல என் தலைவன் லைட் எகாமி. இங்க பவர்ன்றது அவ்வளோலாம் இருக்காது. ஒரே ஒரு பவர் தான். என்னன்னா, இந்த இசகாயில வந்து பேய் கேரக்டர் இருக்கும். அது வந்து அவங்க அந்த பேய் உலகத்துல வந்து என்னன்னா, ஒரு டெத் நோட்னு ஒரு புக் இருக்கும், அவங்க யூஸ் பண்ற புக்கு. அது என்னன்னா, அந்த ரோட்ல யார் பேர் எழுதுறாங்களோ அவங்க இறந்துருவாங்க. ஆனா அந்த நோட்டு வந்து அங்கிருந்து தவறி கீழே விழுந்துரும் பூமிக்கு, அவங்க உலகத்துல இருந்து. அது என் தலைவன் கைக்கு கிடைக்கும். அதை தொட்ட உடனே அந்த புக்குக்கு சொந்தக்காரான பூதத்தை என் தலைவன் பார்ப்பான். அப்ப பார்க்கும்போது என்னன்னா, அந்த இசகாயை சேர்ந்த அந்த பூதம் வந்து என் தலைவனுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும். இந்த நோட் எழுதுறவங்க பேரை இறந்துருவாங்க, அவங்க பேரை மட்டும் இந்த நோட்ல எதுனா இறந்துருவாங்க. அந்த பூதம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும். அது தரமா இருக்கும். மாட்டிக்க கூடாதுன்னு பயங்கரமா பண்ணுவான். அந்த ஒரு வீடியோவும் உனக்கு செம்ம த்ரில்லிங்கா போகும்.
நியூஸ்ல வர எல்லா கெட்டவங்களையும் கொண்டுகிட்டே இருக்கும். அதனாலே அதை ஃபைன் பண்ண வரவங்க பாருங்க, அதெல்லாம் மாசா இருக்கும். முக்கியமா இப்போ ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நீங்க அனிமே ஸ்டார்ட் பண்றீங்கன்னா ஜூனியர்ஸ் மஸ்ட் வாட்ச்ல நருட்டோ பாக்குறேன்னு சொல்லுவீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்மளோட ஒன் பீஸ் இப்படி போவீங்க. ஆனா ஒரு ஃபர்ஸ்ட் வர ஜூனியர் என்ன அனிமே நான் சஜஸ்ட் பண்ணுவேன்னா டெத் நோட் பார்க்கலாம். செம்ம ஒர்த்து. அட்டாக் ஆன் டைட்டன் இதெல்லாம் நீங்க பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா நம்பர் 1. இங்கதான் ஹைலைட்டு. யாருன்னு கேட்டா ஷாக் ஆவீங்க. பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும், நம்ம பெரு தான். நம்ம சோலோ லெவலிங் பார்த்த எல்லாருக்கும் தெரியும், சீசன் 2ல எஸ் ரேங்க் எல்லாரையும் தலைவர் செதற விடுவான். எறும்பு ராணி எல்லாரும் அழிச்சதும் அந்த லேண்டை வந்து கைப்பற்றதா நினைச்சிருப்பாங்க. ஆனா அப்பதான் நம்ம ஆன் கிங் வெளியே வருவான். அந்த எறும்பு ராணி சாகும் போது ஒரு சத்தம் கொடுக்கும். அது என்ன சத்தம்னு வந்து அவங்க யோசிச்சிருக்க மாட்டாங்க. ஏதோ தகவல் அனுப்புது அப்படின்னு யோசிச்சிருப்பாங்க. பட் ஆனா அந்த சவுண்டை கேட்டு தலைவன் என்ட்ரி கொடுப்பான். வேறு வந்து எல்லாரையும் பீழ்ச்சி தொங்க விட்டுருவான். அந்த ராணி கிட்ட போகும்போது ஒரு எஸ்எம் கண்ட்ரோல் வரும்போது எதிர்க்க வரும்போது தலைவன் கிராஸ் தான் அவன் பாதி வரும் அப்படியே காணாம போகும். அந்த என்ட்ரி சீன்லாம் பார்க்கும்போது ரொம்ப மாசா இருக்கும். எல்லா எஸ்ராங் கண்ட்ரியும் எரிக்க விட்ட ஒரே இல்லைன்னா அவன் தான். எஸ்ராங் கண்ட்ரினாலே மாசா சுத்திட்டு இருப்பானுங்க. பாதி எஸ்ராங் கண்ட்ரை கதற விட்டு அழிச்சவனே அவன் தான். கடைசியில சஞ்சின் என் தலைவன் ஹீரோ அவர் வந்த பிறகுதான் அந்த சீனே அங்க ஃபுல்ஃபில் ஆகும். அந்த சீசன் 2 சோலோ லெவலிங் பார்க்காதவங்க எல்லாம் ரொம்ப ரொம்ப மஸ்ட் வாட்ச். என்னோட ஃபேவரட் அனிமே எதுன்னு கேட்டீங்கன்னா கூட நம்பர் 1 டாப் 1ல இருக்கிறது வந்து சோலோ லெவலிங் தான். எத்தனை பேருக்கு சோலோ லெவலிங் பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்க. அதை பத்தியும் ஒரு ஃபுல் டீடைல் வீடியோ கூட நம்ம போடலாம். தேங்க்யூ.